தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நாள் 18 யோவான் 16ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட 3 காடிகளை குறித்து இன்றைக்கு நான் பைபிள் வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் பின்னால் அந்த மரணம் நேரத்தில் 3 முறை அவருக்கு காடி கொடுக்கப்பட்டது. முதல் முறை பார்த்திங்க அப்படின்னா சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்கவில்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. இது இந்த பானம் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் இந்த பானம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வழியை மறக்கணும், அந்த வழி தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுற பானம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக முழு வேதனையும் சிலுவையில் படணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கலை, அதை குடிக்கலை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சிலுவையில் மத்தியானத்திற்கு முன்பு, அந்த சிலுவையில் அறைந்த நேரத்தில் மத்தியானத்துக்கு முன்பு ஒரு காடி கொடுக்குறாங்க. அது என்ன காடி அப்படின்னா லூக்கா 23ஆம் அதிகாரம் 36 பார்த்திங்க அப்படின்னா இந்த பானம் யார் கொடுக்குறாங்கன்னா போர்ச்சேகர் நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கோள் அப்படின்ட்டு பரியாசம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காடி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் ஒரு அரசர் பதவி ஏற்ற உடனே இனிப்பு பானம் மாதிரி வழங்குவாங்க. ஸோ இவர் ராஜாங்கிறாரு, யூதரோட ராஜாங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி, ஒரு பரியாசம் பண்ணுற மாதிரி, நீ யூதரோட ராஜானா ரச்சித்துக்கோ அப்படின்ட்டு அவங்க இனிப்பு பானம் வழங்குவதை போல் இந்த காடியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா மதியத்திற்கு பின், அதாவது சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு காடி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கும்போது கடற்காளானை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த காடி பார்க்கும்போது இது இயேசு சாமி வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக இந்த வசனம் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வரும், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த காடியை, இந்த 3 விதமான காடிகளை நம்ம வாசிக்கும்போது ஒன்று தான் எனக்கு புரிஞ்சுது, மனிதர்களோட பாவத்தின் கசப்பையும்